வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ். நம்ம இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது கணவாய் மீன் வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறோங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கணவாய் மீன் தொக்கு செய்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணணுங்க. அந்த மசாலாவுக்கு என்னென்ன பொருள்லாம் சேர்க்கலான்னு இப்போ பார்க்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட மல்லி விதை எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட சோம்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே கடாயில் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாமல் ஒரு லைட்டான ஒரு பொன்னிறமாக வர டைமில் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து ஃபிஷ் வச்சு தான் செய்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம வந்துட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த தொக்குக்கு வந்துட்டு ஒரு டேஸ்ட் கொடுக்குறதே வந்து இந்த மசாலா தான். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கணவாய் மீன் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1 kg கிட்ட கணவாய் மீனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு 2 தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் வந்துட்டு தாளிக்கிறதுக்காக சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள், நம்ம அரைச்ச அந்த மசாலா பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள். அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். இப்போ நல்லா பேன் வந்துட்டு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட தான் ஆயில் தேவைப்படும். இப்போ ஆயில் நல்லா சூடானதும் நீங்கள் வந்து அந்த சோம்பு இதில் போட்டுக்கலாம். இப்போ சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. எப்பவும் போல் இந்த வெங்காயம் வந்துட்டு இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும், கோல்டன் ஃப்ரை ஆகணும். வெங்காயம் வந்துட்டு எப்படி எந்த அளவுக்கு வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு நம்ம செய்ய போகிற அந்த ரெசிபி வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கிளாஸ் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த ஆனியன் அந்த கருவேப்பிலை கூட நல்லா வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததும் நீங்கள் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நார்மலாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டாலே வந்துட்டு கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. ஆனியனும் நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டொமேட்டோ சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஆனால் வந்துட்டு நீங்கள் கணவாய் மீன் வந்துட்டு முன்னாடியே குக்கரில் வந்துட்டு ஒரு 4 விசில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சிங்கன்னா குயிக்காக செஞ்சிடலாம்.
நீங்கள் டைரெக்டாக அடுப்பில் வந்துட்டு விட்டு வேக விடுறது அப்படின்னா டைம் எடுக்கும். ஒரு 40 to 45 மினிட்ஸ் வரைக்குமா தான் ஆகும் கணவாய் மீன் வந்துட்டு நல்லா வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், டொமேட்டோ நல்லா வந்துட்டு ஸ்மாஷ் ஆகிருக்கு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கணவாய் மீனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கணவாய் மீன் பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரப்பரியாக இருக்கும். நல்லா குக் பண்ணாட்டினாலும் அது ரப்பரியாக தான் இருக்கும். அதனால இதை நல்லா குக் பண்ணணும். சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இது ரொம்ப ஃபிஷ்ஷி ஸ்மெல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இந்த மசாலாலாம் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லே இருக்காது. இப்படி ரால்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த ஒரு டேஸ்ட்டு, அந்த ஒரு இதுதான் இருக்கும். அந்த மீன் ஸ்மெல் வந்துட்டு அதிகமாக இருக்காது. இப்போ நல்லா வந்துட்டு இது நல்லா அதோட கிளறிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்க நம்மளோட மசாலா பவுடர் இதில் சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா கூட சேர்ந்து அந்த ஃபிஷ் வந்துட்டு நல்லா அதோட வேகும்போது தான் அந்த டேஸ்ட் வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலா பவுடருமே இந்த டைமில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி லைட்டாக உப்பு போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக. இப்போ வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்துட்டு சேர்க்குறது எல்லாமே சேர்த்தாச்சு. இனி இது வேகிறது மட்டும்தான். இது நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. நம்ம வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஆயிலும் சேர்க்க போகிறதில்ல, தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல. அந்த கணவாய் மீன்லேருந்து வர்ற அந்த தண்ணிலே தான் இது வேக போகுது. ஸோ டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். தண்ணியே சேர்க்கல, ஆனாலும் இப்போவே உங்களுக்கு லைட்டாக வந்து தண்ணி விடுது பாருங்கள். இப்போ அந்த கணவாய் மீன்லாம் நல்லா சுருங்கி வந்துட்டுருக்கு. இது நல்லா வெந்து ஒரு சாஃப்டாக வரணும். அது வரைக்கும் இது நல்லா வேக வைக்கணும். இப்போ வந்து இது ஒரு மூடி போட்டு இதை வேக வைக்கலாம் மீடியம் ஹீட்டில். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல, ஆனால் அதுலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்னு. மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ரேஞ்சில் இருக்குது. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் செமி கிரேவி பக்குவத்தில் இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டு இது அடுப்பில் இருக்கணும். ஸோ வந்துட்டு இதை மூடி போட்டு இன்னும் ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு இதை வேக வைக்கலாம். இப்போ பாருங்களேன், நம்மளோட கணவாய் தொக்கு வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ தான் வந்துட்டு அந்த கணவாய் மீன் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, தோசை, இட்லி,
பூரி, நான் எல்லாத்துக்கூடவும் வந்துட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃபிஷ் ஸ்மெல்லே வந்துட்டு வராது. ஒரு இறால், நண்டு அந்த ஒரு பேஸில் தான் இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.